Hi friends, welcome back to Viji's Kitchen. Today's special mutton chettinad gravy. Very tasty recipe. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டன்ங்க இது. இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கறி நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதுங்க இந்த அளவுக்கு தண்ணி. 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. கறி நல்லா சாஃப்டாக வெந்துடும். கறி நல்லா 3 விசில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதுங்க. இது மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 10 லவங்கம் போட்டுக்கலாங்க. ஒரு 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஒரு 5 சுருள் பட்டை. பட்டை லவங்கெல்லாம் நமக்கு நல்லா வெடிச்சு வருதுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடுறேன். பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ அளவு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கணுங்க. எப்போவும் நம்ம வந்து கிரேவி செய்கிறதா இருந்தாலும் சரி, ட்ரை செய்கிறதா நம்ம சின்ன சின்ன வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நிறைய கிரேவி கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். நம்ம வந்து 1 கிலோ மட்டன் செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டுருக்கோங்க. நமக்கு எப்போவுமே கிரேவி அதிகமாக வேணும்னா வெங்காயம் நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ண நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும், கிரேவியும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நம்ம வீட்டில் இருக்க மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நமக்கு நல்லா திக் கிரேவி எக்ஸஸாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து இது மாதிரி கீறிட்டு போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருக்குங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து. இப்போ நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்கேன் நான். இது மாதிரி ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கணுங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு அந்த ஈரம்லாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. தக்காளியோட தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனையோட சேர்ந்து எல்லாம் வெளியில் வரும்போது நமக்கு நல்லா கிரேவி கிடைச்சிரும். நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ வேக வச்சுருக்க கறி எடுத்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாங்க. நம்ம இந்த கறியிலே
உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதோட காரமே போதும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. அப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட மணம் எல்லாமே இந்த கறியோட சேர்ந்து நமக்கு வந்து நல்ல கிரேவி கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிடலாம். பெப்பரோட பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாங்க. நல்லா இது மாதிரி கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாங்க. சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குன்னு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த கிரேவி சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.